எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். பட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. எனக்கு வந்து நிறைய லவ் கொடுத்துருப்பீங்கன்னு நான் வந்து டெஃபினட்டாக நம்புகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா மிட்வீக் எவிக்ஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எவிக்ட் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயா டீமு கொஞ்சம் ஜால்ரா அடிச்சதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவங்களை வெளியேற்றப்பட்டாங்க. ஓட்டுகள் வந்து இவங்க கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து நிக்சனுக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு பின்னாடி இருந்து கடைசி பொசிஷனில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க அஃபிஷியலாக வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. இவங்க ஷோவில் இருந்தாலும் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேம் வந்து புரிதல் இல்லாமல் வந்து மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு வந்து கேமை விளாட்னாங்க. மாயா கேங்கோடு சேர்ந்தாங்க. இவங்க வந்து வாழ்க்கை இப்போ பறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். மாயா கேங்கோடு யார் யார் சேர்றாங்களோ அவங்க சீக்கிரமாக வெளியேற்றப்படுவாங்க. ஆனால் மாயா பூர்ணிமா வந்து வெளியேறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் வந்து இப்போ அஃபிஷியலாக நம்ம அனன்யா வந்து வெளியேற்றப்பட்டாங்க. பிரதீப் கிட்ட இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சூப்பரான ஒரு கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடின கேம் வந்து பார்த்திங்கன்னா மாயாக்கும் பூர்ணிமாவும் ஜால்ரா தட்டி தான் விளாட்னாங்களே தவிர வேறு எந்த கேமும் இவங்க பெருசாக பண்ணல. ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு கேம் ப்ளே பண்ணவங்க தான் இவங்க அனன்யா. இவங்க ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்துலேயே எவிக்ட் ஆகி போயிட்டு 2வது சான்ஸ் கிடச்சி இப்போ வந்து மறுபடியும் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா போரிங்கான கண்டஸ்டன்ஸ் வந்து பிக் பாஸ் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இந்த மிட்வீக் எவிக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் இது இப்படி எவிக்ட் பண்ணால் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிறான்னு சொல்லலாம்.